இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாடு அரசு இமிடியட்டா நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் உத்தரவுக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இந்த உத்தரவை தடை செய்து விசாரணை பண்ணி முடிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்கு. Zero tolerance towards use of children in any manner during the electoral process by parties and candidates. நாங்கள் வந்து ஜீரோ டாலரன்ஸ், அதாவது பொறுத்துக்கவே மாட்டோம். எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் குழந்தைகளை பயன்படுத்தினா அப்போ இதில் வந்து முதல்ல நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கோயர்சிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும், இப்போ நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொன்னதும் வந்து விசாரணையை வந்து தடுக்கிறதா வந்து இருக்குது. அப்படி தடுப்பதற்கான அதிகாரம் ரேர் அண்ட் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் பண்ண முடியும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு. ஸ்கூல் மேனேஜர் சின்மயா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பயன்படுத்தியிருக்கு. அதே போல் அண்ணாமலையும் அங்கே பயன்படுத்தியிருக்காரு. அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும், சின்மயா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த மேனேஜ்மெண்ட்டு, ஹெட் மாஸ்டரு, கூட்டு போன டீச்சர்ஸு எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தி வந்துருக்கு. தே வர் ஆல்சோ மேட் டு ரிசைட் போயம்ஸ் அட் த ரோட் ஷோ. அவங்கள வந்து பாடல்கள் வந்து பாட விட்டுருக்காங்க. நாலு மணிக்கு வந்தவங்க 6 மணிக்கு பிரதமர் அவர்களை கடந்து செல்லும் வரை அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ 2-2.5 மணி நேரம் வந்து குழந்தைகளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, யூனிஃபார்மில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, அதில் அனுமார் வேஷம் போடுறாங்க. அவங்ககிட்ட வந்து இருந்தால் இந்த தண்டனை 5 வருடம் வரைய வந்து தண்டனை வந்து விதிக்கலாம், ஃபைனை 5 லட்சம் வரை போடலாம் அப்படின்றது செக்ஷன் 75 வந்து இருக்குது. அதனால் இதை 3லிருந்து 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய, 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்ற செயல் இது செக்ஷன் 75. சார் வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட் ஷோவில் ஒரு கம்ப்ளைண்ட் உருவானது, அதாவது பள்ளி குழந்தைகள் அழைக்கப்பட்ட வழக்கு இதானது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஜெயச்சந்திரன் தலைமையில் நீதிபதியை விசாரித்ததில் வந்து தடை வச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்படி இன்னும் சட்டப்படி வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு மறுபடியும் சென்னையில் ரோட் ஷோ நடக்குது, அதில் ஏதாவது இந்த மாதிரி குழந்தை மறுபடியும் குழந்தை வாய்ப்பு இருக்கான கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்துச்சு? அதாவது போன மார்ச் 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோ வந்து 6 மணிக்கு அவர் மார்ச் 18 வந்து போகிறாரு. 3 பள்ளிகளை சேர்ந்தவர்கள் 22 மாணவர்கள் வந்து கூட்டு போகிறாங்க. குறிப்பாக சின்மயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சின்மயா சிபிஎஸ்இ ஸ்கூல், ஆர்எஸ்புரத்தில் உள்ள இன்னொரு சின்மயா ஸ்கூல், இந்த 3 ஸ்கூல்லேருந்து 22 பேரை, அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயும் கூட்டு போகிறாங்க. இன்னொன்று வந்து அனுமார் மாதிரி வேடம் போட்டு கதாயுதமெல்லாம் வச்சு அதில் வந்து காவி ட்ரெஸ் போட்டு பிஜேபி கொடியை மேலே போட்டு, இங்கே பாருங்கள், இதான் அந்த படம், இது ஹிந்து பத்திரிகையில் வந்த படம். காவி கொடியை போட்டு பிஜேபி கொடியை போட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டி போய் அந்த பிஎம்மோட மோடி அவர்களோட ஊர்வலத்தில் வந்து அவங்கள பாடல்களும் பாட வை. இதற்கு கோயம்புத்தூரில் உள்ள சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், குழந்தை நல அலுவலர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
தேர்தல் கமிஷனுக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் போகுது. தேர்தல் கமிஷன் வந்து குழந்தைகள் நல ஆணையருக்கு வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. அதற்கு பிறகு தேர்தல் ஆணைய உத்தரவின்படி குழந்தைகள் நல அலுவலர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் செக்ஷன் 75 ஆஃப் வந்து ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதில் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்குக்கு எதிராக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அவங்க வந்து ஸ்கூல் நிர்வாகத்தின் சார்பில் வந்து ஹெட்மாஸ்டர் வந்து வழக்கு போடுறாங்க. இதற்கு முன்பாகவே நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்களிடம் அந்த வழக்கு வந்து அவர் போன மார்ச் மாதமே அவர் வந்து இதில் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் ஆனந்த வெங்கடேஷ். அதற்கு பிறகு இந்த வழக்கு திரு ஜெயச்சந்திரன் அவர்கிட்ட போன வாரம் வந்து வந்துச்சு. வந்தபோது வந்து அவர் வந்து ஸ்கூல் குழந்தைய அதில் வந்து நின்றுருந்தாலே அது வந்து குற்றமா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பினார். திரும்ப வந்து நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஏப்ரல் 8 நேற்று வந்து போலீஸ் விசாரணைக்கு வந்து தடை விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் அரசு தரப்புற என்ன சொல்கிறாங்க, அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமனே ஆஜராகியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல் படி வந்து ஸ்கூல் சில்ட்ரனை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் டைரக்ட் பண்ணி வழக்கு வந்து போட்டிருக்கு. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லேயே வந்து ஸ்கூல் சில்ட்ரனை வந்து பள்ளி குழந்தைகளை பயன்படுத்துறதுக்கான தடை இருக்குது, அவங்க செய்ய முடியாது. ரெண்டாவது, அதில் வந்து செக்ஷன் 75 படி வந்து ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழ் இது வந்து அஃபென்ஸு. குழந்தைகளை கூட்டி போய் அப்படி வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி வைக்கிறது வந்து குற்றம், 3 ஆண்டு தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். அதனால் வந்து இதில் போலீஸ் வழக்கு போட்டது வந்து சரிதான். போலீஸ் விசாரணை நடத்தணும். இதில் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாதத்தை வந்து வைக்கிறார். சரி. ஆனால் நீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கொடுத்து வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த 2 வாரம் கழிச்சு ஏப்ரல் 24 அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. இதான் வழக்கில் வந்து நடந்தது. இப்போ இதில் ஏன் கேள்வி என்னன்னா, 3 விஷயங்களில் இந்த தடை உத்தரவு வந்து சட்டப்படி சரியில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஏற்கனவே உள்ள சட்டங்களுக்கு எதிரானதாக வந்து இந்த தடை உத்தரவு இருக்குது. நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் வந்து அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் வந்து உள்ள செக்ஷன் அதில் நேரடியாக வந்து மேட் அவுட் ஆகுது. ரெண்டாவது விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷன் ஆகிருக்கு. மூணாவது, யுனிசெஃப் அதாவது ஐநாவுக்கான சர்வதேச குழந்தைகள் ஆணையம் வந்து குழந்தைகளை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து இந்தியா யுனிசெஃப்பில் ஒரு மெம்பர் அப்படின்ற முறையில் இந்தியாவில் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த 3 விஷயத்தில் வந்து அவர்கள் வந்து சட்டவிரோதமாக பள்ளி நிர்வாகம் செயல்பட்டுருக்கு. அந்த கேண்டிடேட் அண்ணாமலை வந்து அங்கே செயல்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து எடுப்பில் பார்த்தோன்னே தெரியுது. அதனால் இந்த வழக்கு விசாரணை நடந்து விசாரணை முடிவில் தான் வந்து தெரிய வரும். இடைக்கால நீங்கள் சொல்ல சட்டப்பிரிவுலாம் வந்து நீதிபதி தெரியாதாங்க? இல்லை, அதான் நான் அதை சொல்கிறேன். நீதிபதிக்கு தெரியும், ஆனால் இது எப்படி சட்டப்படி வந்து தவறாக வந்து இருக்குது அப்படின்றது வந்து நான் வந்து சொல்கிறேன். சட்டப்பிரிவுகளை சொல்லியே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து செக்ஷன் 75 ஜுனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 இந்த சட்டப்படி தான் இப்போ வந்து பிரிவு 75 கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ எவர் ஹேவிங் த ஆக்சுவல் சார்ஜ் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் எ சைல்டு, எந்த ஒரு நபர் குழந்தைகளின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் அசால்ட்ஸ், அபாண்டன்ஸ், அப்யூசஸ், எக்ஸ்போசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்போசஸ் என்ற வார்த்தை தான் வந்து முக்கியம். காட்சிப்படுத்துவது, அங்கே போய் நிறுத்துறது அப்படின்ற மீனிங் வந்து காட்சிப்படுத்துறன்ற மீனிங் வரும். எக்ஸ்போசஸ் எ சைல்டு, ஒரு குழந்தைய வந்து அப்படி குழந்தைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் வந்து காட்சிப்படுத்துறது, அது வந்து அந்த குழந்தைக்கு காசஸ் த சைல்டு டு பி அசால்ட்டட், அபண்டன்ட், அப்யூஸ்ட், எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஸ்ட் இன் எ மேனர் லைக்லி டு காஸ் சச் சில்ட்ரன் unnecessary mental or physical suffering. unnecessary mental or physical suffering. இப்படி குழந்தைகளை காட்சிப்படுத்துறதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு
தேவையற்ற உடல் ரீதியான தொந்தரவு, மன ரீதியான தொந்தரவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அதற்கு வந்து imprisonment for a term which may extend to 3 years or fine with 1 lakh rupee. 1 லட்ச ரூபா ஃபைனு அல்லது 3 வருஷம் தண்டனை. அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு ஒரு அமைப்பு அவங்ககிட்ட வந்து இருந்தால் இந்த தண்டனை 5 வருடம் வரைய வந்து தண்டனை வந்து விதிக்கலாம். ஃபைனை 5 லட்சம் வரை போடலாம் அப்படின்றது செக்ஷன் 75 வந்து இருக்குது. அதனால் இதை 3லிருந்து 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய, 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்ற செயல் இது செக்ஷன் 75. இதில் நீதிபதி அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, இதில் வந்து குழந்தைகளை போய் அங்கே குழந்தைய விரும்பி அங்கே போய் நிற்கிறதே அஃபென்ஸா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது, அன்னெசரின்ற வார்த்தை இருக்குது. தேவையற்ற மன உடல் ரீதியான தொந்தரவு அப்படின்னு. இது தேவையற்றன்றது எப்படி வந்து முடிவுக்கு வருவீங்க? இது தேவையா இல்லையா அப்படின்றத பொறுத்து தேவையற்றன்ற வார்த்தை இருக்குல்ல நீதிபதி வந்து கேட்குறாரு. இப்போ நம்ம பதில் என்னன்னா, இதில் நேரடியாக நம்ம இந்த செக்ஷனை படித்தாலே வந்து தெரியுது, குழந்தைகளை அங்கே போய் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஹெச்எம் வந்து 4:10க்கு நாங்கள் வந்து கூட்டு போனோம், பிஎம் வந்து 6 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏரியல் வியூ ஃபோட்டோ இருக்குது. அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட ஏரியல் வியூ ஃபோட்டோ இருக்குது, 4 மணிக்கு வந்தவங்க 6 மணிக்கு பிரதமர் அவர்களை கடந்து செல்லும் வரை அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ 2-2.5 மணி நேரம் வந்து குழந்தைகளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, யூனிஃபார்மில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, அதில் அனுமார் வேஷம் போடுறாங்க, அனுமார் வேஷம் போட்டு கொண்டு வந்து பிஜேபி கொடியை போட்டு வந்து நிற்கிறாங்களே. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க பயன்படுத்துறது அப்பட்டமாக தெரியுது இல்லை? அப்பட்டமாக தெரியுதா இல்லையா? காட்சிகள் இருக்கு, வீடியோ இருக்கு, காட்சிகள் இருக்கு, வீடியோ இருக்கு, இதெல்லாம் போலீஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏதோ கேஷுவலாக அவங்க போகிற வழியில் வந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து அடிப்படையில் தவறு. அப்படி கிடையாது. எப்படி வேஷம் போட்டு கொண்டு வரீங்க? அப்போ வேஷம் போடுறது இன்டென்ஷன் தானே. வேஷம் போடுறது ஒரு நோக்கத்துக்கு தான் நீங்கள் கொண்டு வரீங்க. அங்கே வந்து அது மட்டும் இல்லை, அதில் வந்து அது மட்டும் இல்லை, அங்கே வந்து அவங்கள பாடம் படிக்க விட்டுருக்காங்க. பாடல் படிக்க விட்டுருக்காங்க, போயம் படிக்க விட்டுருக்காங்க. இது எல்லாம் ரிப்போர்ட் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தி வந்துருக்கு. they were also made to recite poems at the road show. அவங்கள வந்து பாடல்கள் வந்து பாட விட்டுருக்காங்க. அப்போ குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு உள்நோக்கத்தோடு சின்மயா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பயன்படுத்தியிருக்கு. அதே போல் அண்ணாமலையும் அங்கே பயன்படுத்தியிருக்காரு. அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும், சின்மயா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த மேனேஜ்மெண்ட்டு, ஹெட் மாஸ்டரு, கூட்டு போன டீச்சர்ஸு எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டே எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த குழந்தைகள் வந்து விருப்பப்பட்டு தான் போச்சா, இல்லை இவங்க கட்டாயப்படுத்தி கூட்டி போனாங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு வந்து குழந்தைகள் அப்படின்ற போது நீங்கள் விருப்பப்பட்டு அவங்க போனான்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லணும், குழந்தைகள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. அவங்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லணுமா இல்லையா? பெற்றோர்களுக்கு சொல்லணும். பெற்றோர் அனுமதி இல்லாமல் பெற்றோரே சொன்னால் கூட நீங்கள் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து ஒரு மதவெறி பேச்சை வந்து யார் வேணாலும் பேசலாம், அது குழந்தைக்கு பாதிக்குமா இல்லையா? 2.5 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க. அன்னைக்கு தேதியில் குழந்தைகள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அங்கே வந்து எல்லாரும் இடித்து கீழே விழுகிறாங்க. இது குழந்தைகள் மேலே அப்படி விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கு சொல்லுங்கள்? இப்போ குழந்தை அது ஒரு ஸ்டாம்ப் பேட் மாதிரி அது வந்து உருவாயிருக்கு. நெரிசலில் வந்து குழந்தைகள் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீ 2.5 மணி நேரம் கூட்டு போய் 2.5 மணி நேரம் நீ கூட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிற வரை ஒரு 4 மணி நேரம் ஆயிரும். இப்போ ஒரு 3-4 மணி நேரம் குழந்தைகளை வந்து கூட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறது அவங்களுக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தலாம் இல்லையா, மன ரீதியாக துன்புறுத்தலாம் இல்லையா? இது நேரடியாக வருது. இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை யாராலும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, விருப்பப்பட்டு கூட்டு போனாங்களா இல்லையா இப்படின்ற விஷயத்த போலீஸ் விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிச்சாதான் தெரியும். அதுக்கு தடைட்டாங்க. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நீதிமன்றம் வந்து அதை வந்து தடை சொல்லியிருக்கிறது வந்து அது வந்து சட்டப்படியானது கிடையாது, சட்ட விரோதமானது, அது கிரிமினல் சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரானது. இந்த செக்ஷனில் அப்படியே இருக்குது. அதற்கான ஆதாரங்கள் பிரெமா ஃபேசி கேஸ் இருக்குது. பிரெமா ஃபேசி குழந்தைகளை ரோட் ஷோ கூட்டு வந்து யூனிஃபார்ம் போட்ட ஃபோட்டோ எல்லாருக்கும் இருக்குது. அதை அவங்க மறுக்கலை. நாங்கள் கூட்டு போகிறோன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க.
கூட்டு போனோன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் நான் கேஷுவலாக கூட்டு போனோம், லேட் ஆயிருன்னு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு காரணம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க, போலீஸ் ஒரு காரணம் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த குழந்தைகள் நல அலுவலர் ஒரு காரணம் சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் விசாரித்து பிஜேபி அண்ணாமலையோ பிஜேபியை சார்ந்தவங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட பேசினாங்களா, அவங்கள வர சொன்னாங்களா, இந்த வேடமெல்லாம் போட்டது யார், எப்படி கூட்டு வந்தாங்க, பெற்றோர்கள்ட்ட கேட்டாங்களா இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ் விசாரிச்சா தானே உண்மை வரும். விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடை பண்ணால் எப்படி உண்மை வரும்? இப்போ நீதிபதி வந்து அன்னெசரி அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அன்னெசரியா இல்லையான்னு விசாரிச்சா தானே தெரியும். அப்போ அந்த முதல்ல வந்து அந்த செக்ஷன் வந்து நேரடியாக மேட் அவுட் ஆகுது 75, அதனால் அதுக்கு தடை விதிச்சது அப்படின்றது வந்து சரியானது கிடையாது. ரெண்டாவது, குற்றவியல் சட்டத்தின் அடிப்படை வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, அந்த எஃப்ஐஆருக்கு எதிராக குவாஸுக்கு வந்தால் பஜன்டால் கேஸ் தான் ஒரு பேஸ் கேஸு. பார்த்தோன்னே வந்து சட்ட ரீதியாக வந்து அப்படி எஃப்ஐஆரை போட முடியாது அப்படின்னா அதை வந்து ஸ்டே பண்ணலாம். இப்போ போலீஸுக்கே அதிகாரம் இல்லாத ஒரு வழக்கில் இப்போ டிஃபமேஷன் கேஸு அது கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும் சம்மந்தப்பட்ட நபர், அப்படி இல்லாமல் போலீஸில் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த வழக்கை எடுத்தோடனே வந்து ஸ்டே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். செக்ஷன் 188 ஐபிசி 188 ஐபிசியில் வந்து ஒரு கலெக்டரோ எஸ்பியோ ஒரு உத்தரவு போடுறாரு, அதை மக்கள் மீறுறாங்க, ஒரு 144 மீறுறாங்கன்னு வைங்க, சம்மந்தப்பட்ட நபரோ அவரால் பரிந்துரைக்கப்பட்ட நபரோ அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் கேஸ் பண்ணணும், நேரடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அது மாதிரி 188 ஐபிசினா அதை வந்து பாஸ் வந்து பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம். ஆனால் இதில் வந்து குழந்தைகள் வந்து விருப்பத்தோடு போனாங்களா இல்லையா, விருப்பத்தோடு போனாலுமே குற்றம்ன்றது என் கருத்து. குழந்தைகள் எப்படி தீர்மானிக்க முடியும்? குழந்தைகள் தெரியாது அப்படி கூப்பிட்டு போனாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றது சம்மந்தமாக இது ஒரு ஃபேக்ட், அன்னெசரியா இல்லையா அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. வாலண்டரியாக போனால் என்ன அப்படின்னு, வாலண்டரியாக போனாங்களா இல்லையா, அன்னெசரியா இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரணையிலான தெரிய வரும். அப்போ இந்த ஃபேக்ட்டு இப்போயே நீதிபதி எப்படி வந்து முடிவுக்கு வர முடியும்? இப்படி தான் நடந்துச்சுன்றது வந்து 4 வெர்ஷன் இருக்குது, 4 வெர்ஷனில் எந்த வெர்ஷன் சரின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஃபேக்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு குற்றம் நடந்துச்சா இல்லையா, அப்போ 4-5 பேர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போகுது, இதில் லீகல் பாயிண்ட் இருந்தால் சொல்லலாம் செக்ஷன் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு. ஆனால் அடித்தாங்க, காயம் இருந்துச்சு அப்படின்னா அடித்தாங்களா இல்லையான்றது போலீஸ் விசாரணையில் மட்டும்தான் தெரிய வரும். அது உயர்நீதிமன்றத்தில் முடிவுக்கு வர முடியாது. அப்போ முடிவுக்கு வர வேண்டியது காவல்துறையும் விசாரணை நீதிமன்றமும். காவல்துறை அதை விசாரித்து எஃப்ஐஆரில் உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போடணும், இல்லை ரெஃபர் பண்ணலாம். இல்லை நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போட்டால் நீதிமன்றம் விசாரித்து சாட்சிகள் முடிவின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து சொல்ல முடியும் இதில் சம்பவம் நடந்திருக்கு, இல்லை போதிய அளவு சாட்சி இல்லை அப்படின்னு. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இது வந்து நடந்திருக்குமா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு உயர்நீதிமன்றம் வரவே முடியாது, ஃபேக்ட்டுக்குள்ளே போகவே முடியாது, ரோமிங் என்கொயரி வந்து நடத்த முடியாது. நீங்கள் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ 2-3 வெர்ஷன் இருக்குது, ஸ்டேட் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து முதல்ல நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொயர்சிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும், இப்போ நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொன்னதும் வந்து விசாரணையை வந்து தடுக்கிறதா வந்து இருக்குது. அப்படி தடுப்பதற்கான அதிகாரம் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் பண்ண முடியும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு. எஃப்ஐஆரை ஸ்டே பண்ணக்கூடாது, சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கூட மேட் அவுட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம். எஃப்ஐஆர் ஸ்டேஜிலே தடை பண்ணால் விசாரணையே நின்று போயிடும், அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜில் ஸ்டே பண்ணுறதோட பிரச்சனை என்னென்னா, இப்போ தொடர்ந்து தேர்தல் நடக்குது. இன்றைக்கி வந்து மோடி வந்து சென்னைக்கு வராரு, ரோட் ஷோ நடத்துகிறாரு, நாளைக்கு வந்து நீலகிரி கோவைக்கெல்லாம் போகிறாரு, அங்கே பிரச்சார கூட்டங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து மறுபடியும் வராரு, பல கட்சி தலைவர் வராங்க, முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு மதுரைக்கு வராரு. அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு இல்லை வந்து குழந்தைகளை வந்து கட்சிக்காரங்களை கூட்டு போய் நிறுத்தினா என்ன எப்படி இருக்கும்? இல்லை அப்போ சென்னைக்கு வராரு, சென்னைக்கு கூட்டி போகிற மாதிரியான ஆமாம், இப்போ ஸ்டே கொடுத்துட்டாங்க, அதனால இது தப்பு இல்லை போல அப்படின்னு சமூகத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கோயம்புத்தூரில் கூப்பிட்டு வந்தாங்க, இப்போ பிஜேபி கொடியை போட்டியே வந்தாங்க, அதுக்கு வழக்கு போட்டாங்க, வழக்கு போட்டோன்னே ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கம் வந்துச்சு. இப்போ அதை உயர்நீதிமன்றம் ஸ்டே பண்ணிருச்சு அப்படின்னா அது குற்றம் இல்லையோ, கூட்டு போகலாம் போல அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கூட்டு போனால் என்ன ஆகும்? இப்போ சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கா? சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கான்றது பிஜேபிக்காரங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸ்கூல் அங்கே உள்ள ஸ்கூலை பொறுத்து இருக்குது. சின்மயா ஸ்கூல் மாதிரி இதெல்லாம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஸ்கூல் இருந்தால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அது மறுபடியும் அது ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கும். ஏன்னா இது முக்கியமாக செக்ஷன் மேட் அவுட். ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு வந்து முக்கியம். February 10, 2024
ஸ்ட்ரிக்டாக வந்து மும்பையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே நாங்கள் வந்து குழந்தைகளை வந்து தேர்தலில் பயன்படுத்துகிறது தொடர்பாக நாங்கள் விதிமுறைகள் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை வந்து அரசியல் கட்சிகள் வந்து உறுதியாக கடைப்பிடிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக அவங்க வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேவ் பீன் அட்வைஸ்ட் நாட் டு யூஸ் சில்ட்ரன், குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது இன் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் இன் எனி ஃபார்ம் வாட்ஸோ எவர், எந்த வடிவத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது, இன்க்ளூடிங் வந்து கேம்பெயின் ரேலிஸ், எலெக்ஷன் மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த கமிஷன் ஹேஸ் கன்வேட் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் யூஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் எனி மேனர் டூரிங் த எலக்ட்ரோரல் ப்ராசஸ் பை பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ். நாங்கள் வந்து ஜீரோ டாலரன்ஸ், அதாவது பொறுத்துக்கவே மாட்டோம். எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் குழந்தைகளை பயன்படுத்தினா நாங்கள் பொறுத்துக்கவே மாட்டோம், இம்மிடியேட்டாக வந்து நடவடிக்கை எடுப்போம். கராராக கடுமையாக வந்து சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறோம், குழந்தைகளை வந்து கேம்பெயினில், ஊர்வலத்தில், இது மாதிரி ஸ்லோகன் போடுறதில்ல, அதே போல் வந்து எந்த தொடர்புடைய எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தொடர்பான எதுலேயுமே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. த ப்ரொஹிபிஷன் எக்ஸ்டென்ஸ் இன் எனி மேனர் இன்க்ளூடிங் யூஸ் த்ரூ போயம், சாங்ஸ், ஸ்போக்கன் வேர்ட்ஸ், டிஸ்பிளே எக்ஸிபிட்டிங் ஐடியாலஜி ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது போயம், பாடல் பாடக்கூடாது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை, அரசியல் கட்சிகளோட கொள்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு, பிஜேபி கொடியை போட்டு நிற்கிறாங்க, அனுமார் வேடம் போட்டு நிற்கிறாங்க, அங்கே பாடல் பாடியிருக்காங்க. இது ஹிண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து வந்திருக்குது. மூணாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகளும் வேட்பாளரும் வந்து சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 வந்து ஃபாலோ பண்ணணும். நாலாவது வந்து பாம்பே உயர்நீதிமன்றம் வந்து சென்ற 2014 ஆண்டு ஆகஸ்ட் 4 பொதுநல வழக்கு எண் 127/2022 சேத்தன் ராம்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்கில் அரசியல் கட்சிகள் வந்து மைனர் சில்ட்ரனை வந்து எலெக்ஷன் தொடர்பான பிரச்சாரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் உறுதியாக கடைப்பிடிக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ குழந்தை தொழிலாளர் சட்டம், ஏற்கனவே வந்த தீர்ப்பு எல்லாத்தையும் வச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து உறுதியாக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்மயா ஸ்கூலும் அங்கே உள்ள கேண்டிடேட்டை அதை அலோவ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சேர்ந்து அதை பண்ணாங்களா, அதெல்லாம் விசாரணைக்கு தான் தெரியும். ஆனால் விசாரணையை தடை விடிச்சா எப்படி வரும்? அப்போ இதுக்கு நேரடியாக ரெண்டாவது விஷயம், எலெக்ஷன் கமிஷனோட விதிமுறையை வந்து மீறியிருக்காங்க. மூணாவது, யுனிசெஃப், அதாவது ஐநாவுக்கான குழந்தைகள் நல அமைப்பு, அதில் வந்து போன 2021 நவம்பர் 8 ஜாம்பியாவில் வந்து குழந்தைகளை வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து கடுமையான கண்டனத்துக்குள்ளாது. அதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எஸ்பெஷலி பார்ட்டி லீடர்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் to ensure that no child is exposed to harm or danger during their political activities and should discourage the involvement of children in all political rallies and other gatherings. குழந்தைகளை வந்து வெளியில் இப்படி காட்சிப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்து செய்கிறத வந்து எல்லா கட்சியும் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசியல் சட்டம் பிரிவு 253 வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுக்கு நாம் வந்து மதிப்பு கொடுத்து அதை அமல்படுத்தணும். இந்தியா யூனிசெஃப்பில் வந்து ஒரு பார்ட்டி, இந்தியா யூனிசெஃப் நிறுவனத்தில் இந்தியாவும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்திய அரசாங்கம் வந்து கொள்கையும் வகுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது யுனிசெஃபோட விதிமுறையை வந்து இந்த பிரதமர் மோடி ரோஸ் ஷோவில் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கேண்டிடேட் வந்து மீறி இருக்கிறாங்க. இது ரொம்ப 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 சீரியஸான ஒரு குற்றம். ஆனால் அதற்கு வந்து நீதிமன்றம் அதோட குற்றத்தோட சீரியஸான தன்மையை வந்து பார்க்காம, நீ ஏன் கூட்டு வந்தேன்னு அவங்ககிட்ட கேட்காம இடைக்கால தடை வச்சிருக்கிறது வந்து அது சட்டப்படியானது கிடையாது. தமிழ்நாடு ஏஜி வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவரே வந்து 2 வாரம் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வந்து கவுண்டர் போடுறோம், அது வரை ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னதா பாரன் பெஞ்சில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்படி சொல்ல வேண்டியது இல்லை.
மெரிட்டில் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம், அவர் என்ன வேணாலும் ஸ்டே கொடுக்குறோன்னா கொடுக்கட்டும் அப்படி சொல்லியிருந்தா இதை எதிர்த்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். தமிழ்நாடு அரசு இப்போ கூட இதை எடுத்து வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போகணும். ஏஜி ஏன் நீதிமன்றத்தில் வந்து ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் கிடையாது. இதை வந்து இந்த உத்தரவை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருந்தா உச்சநீதிமன்றம் இதை சீரியஸாக எடுத்து நாடு முழுவதுக்குமான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வந்து வரும். இதுக்கு முன்னாடி 2-3 எலெக்ஷனில் கொல்கத்தா ஹைகோர்ட்டு அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2-3 எலெக்ஷனில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போ குழந்தைகளை வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி கொண்டு போகிறது. ரெண்டாவது சின்மயான்னு பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட ராமகிருஷ்ண மடம் இது மாதிரியான ஒரு ஸ்கூலாக வந்து இருக்குது. அந்த அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற கோணத்திலே விசாரிக்க வேண்டியிருக்கு. வேட்பாளர் சொல்லி வந்தாங்களா, ஆர்எஸ்எஸ் சொல்லி வந்தாங்களான்ற கோணத்திலே இதை விசாரிக்க வேண்டியிருக்கு. பல்வேறு கோணங்களை விசாரிக்கணும். அப்போ விசாரணைக்கு தடை விதிக்கின்ற சரியில்லை. தமிழ்நாடு அரசு இமிடியட்டாக நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் உத்தரவுக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இந்த உத்தரவை தடை செய்து விசாரணை பண்ணி முடிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்கு. விஷயம் என்னன்னாங்க, ஏபிபிஎஸ் சேர்ந்த சுப்பையா வழக்கில் இதே நீதிபதி தான் கொடுத்தாரு. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது இல்லையா? எப்படி பார்க்கணும்? இல்லை, அரசியல் உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அப்படி உறுதியாக அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த உத்தரவு எப்படி சட்டவிரோதமானதோ அதே போல் ஏபிவிபியோட நிர்வாகி சுப்பையா, டாக்டர் சுப்பையாவோட வழக்கும் வந்து நேரடியாக உயர்நீதிமன்றம் அதில் வந்து பிணை கொடுத்தது, இன்ட்ரீம் பெயில் கொடுத்து அப்புறம் பெயில் கொடுத்ததுன்றது வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை வந்து கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. ஏன்னா சங்கராச்சாரி கைதான போது அவர் கொலை வழக்கில் கைதாகிறார். நேரடியாக லீவு நாளில் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வராங்க. உயர்நீதிமன்றத்தின் கதவுகள் சங்கராச்சாரிக்கு திறக்குது. அப்பயே அதை பலர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு நபர் ஒரு கொலை வழக்கில் மாட்டினா அவர் முதல்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெட்டிஷன் போடணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடணும், அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டில் வந்து போட முடியும். இந்த ஆர்டர் காப்பியெல்லாம் இருந்தால் தான் அங்கே நம்பரே பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் சங்கராச்சாரிக்கு அப்படி லீவு நாள், ரெண்டாவது லீவு நாளில் கொலைகேஸில் என்ன லீவு நாளில் அர்ஜென்ட்டு, ஆனால் அப்படி வந்து விசாரித்தாங்க. அப்போ நீதிமன்றம் சாமானிய மக்களுக்கு ஒன்றாவோ மற்றவர்களுக்கு ஒன்றாவோ இருக்கா அப்படின்ற கேள்வி அன்றைக்கி பலரும் எழுப்பினாங்க. இந்த அவர் சுப்பையா வழக்கில் கூட அவர் மீதான வழக்கு வந்து இந்திய தண்டனை சட்டம் 271, 427, 447 ஐபிசி, செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992, செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட், இத்தனை செக்ஷனில் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. அது சுப்பையா வந்து பக்கத்து வீட்டு ஒரு வயதான பெண்மணி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை, அவங்க வீட்டு முன்னாடி போய் குப்பையை போட்டு அவங்க வீட்டு முன்னாடியே யூரின் போனது அப்படின்றது சிசிடிவி கேமராவில் நம்ம பார்த்தோம். அந்த ஆதாரத்தோடு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த வழக்கில் அவர் வந்து கைது பண்ணுறாங்க. கைது வந்து 19ஆம் தேதி 2022 அவர் கைதாகிறாரு. சனிக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் வந்து பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜ், இப்போ கூட அவர் கேண்டிடேட்டாக, அவர் வந்து நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்னாடி மென்ஷன் பண்ணுறாரு. அன்னைக்கே அந்த வழக்கு எடுத்து அன்னைக்கே வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்து வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவில் ஒரு வார்த்தையே வந்து அதில் இருக்குது. அதாவது அரெஸ்ட் வில் நாட் கிவ் எனி கிரவுண்ட் ஃபார் டேக்கிங் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். இந்த அரெஸ்ட்டு வந்து துறை ரீதியாகும். ஏன்னா அரசு ஊழியர் கைதாகி அவர் 48 மணி நேரம் இருந்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிடுவார். அப்போ இதில் ஒரு வார்த்தை வந்து அரெஸ்ட் வில் நாட் கிவ் எனி கிரவுண்ட் ஃபார் டேக்கிங் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து இந்த வழக்கில் சொல்லியிருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் இதில் பெயில் கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணலாம், அவ்வளோதான். அரெஸ்ட்டு சரியா இல்லையா அப்படின்றது தான். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்கு வந்து இந்த அரெஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சென்ஸில் சொல்கிறது, அதுக்கு தனியாக ஒரு வழக்கு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. இது தவறு என்னை பொறுத்தவரை. ரெண்டாவது, இந்த நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ பிபிடிஎல் ஆக்ட் வந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் பெயில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடணும், அதற்கு பிறகு ஹைகோர்ட்டில் போட்டு வந்தால் அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் 1 வார நாள் உள்ளே இருந்திருக்க வேண்டிய நிலைமை வந்து வந்திருக்கும். ஆனால் நேரடியாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டாங்க. அது கூட பிரச்சனை கிடையாது, நேரடியாக அப்படி கூட போடலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு சாதாரண குப்பன் வந்து நாளைக்கு வழக்கு போட்டால் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, யார் போட்டாலும் ஏற்றுக்கங்க. நேரடியாக யார் அப்படி வழக்கு போட்டாலும் நேரடியாக வந்து நீ எடுத்துக்கிட்டு வந்து பெயில் வந்து கொடுங்க, கொடுத்தா சரிதான். இது கொடுத்தது தப்புன்னு நான் சொல்கிறேன். சங்கராச்சாரியை போல் ஏபிவிபியோட தேசிய தலைவர்
தலைவராக இருந்த டாக்டர் சுப்பையா சண்முகத்தை போல சாதாரண மக்களுக்கும் உயர் நீதிமன்றம் லீவு நாளில் கோர்ட்டை திறந்தாலும் சரி, நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக பெயில் மனு தாக்கல் பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் எடுத்துகிட்டு கொடுத்தா அது வந்து சரின்னு தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து அந்த உரிமையை வந்து கொடுக்கணும், அவதான் வந்து சரியானது. அப்படி இல்லாமல் சில நபர்களுக்கு செய்கிறதுன்றது அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 14 படி டிஸ்கிரிமினேஷனாக அது வந்து மாறும் அப்படின்றத. ஓகே, நன்றி சார். நன்றி.